ஓம். அந்த மூர்த்தாமூர்த்த பிராமணத்திலே கடைசி மந்திரமாகிய 6வதிலே நேத்தி நேத்தி என்கின்ற ஒரு சொல் வருகிறது. அந்த மந்திர வாக்கியத்துக்கான சங்கரது விளக்கத்தை பார்ப்போம். இது புகழ்பெற்ற சொல். ஞான விளக்கத்திலே ஒருவருக்கு ஆத்மாவையோ பிரம்மத்தையோ போதனை செய்யும் பொழுது நேத்தி நேத்தி என்கின்ற முறையிலே தான் உபதேசம் செய்கிறோம். அது என்ன அந்த உபதேச முறை என்றால், நே இதி ந இதி என்றால் இதுவல்ல இதுவல்ல என்று. அந்த மந்திரம் எங்கே வருகிறது என்பதை இங்கே சொல்கிறோம். அதாத ஆதேஷோ, அதன் பிறகு ஒரு உபதேசம், ஆதேசனும் உபதேசம், அது நேதி நேதி. நேகி ஏதஸ்மாத் இது நேதி அந்யத்திர பரமஸ்தி, இதைவிட மிக உயர்ந்த ஒரு உபதேசம் என்பதே கிடையாது அப்படின்னு புகழ்ந்து சொல்லுது. அப்போ நேத்தி நேத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்ததாக சொல்லுது சத்தியச சத்தியம் இது என்பது அதக நாமதேயம். இது ஒரு நல்ல பெயர். சத்தியச சத்தியம் யாருக்கு? அந்த பிரம்மத்திற்கு. பிராணாதான் இங்கே சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. பிராணத்தினுடைய சத்தியம்தான் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. பிராணாவை சத்தியம், தேசாம் ஏஷ சத்தியம். அப்போ முதல் சத்தியம் பிராணனையும் ரெண்டாவது சத்தியம் பிரம்மத்தையும் சொல்லுகிறது என்று இந்த மந்திரத்தினுடைய விளக்கம். இங்கே நேத்தி நேத்தி என்பது சத்தியச சத்தியம் வருது. இதை சங்கரர் எப்படி நமக்கு விளக்குகிறார் என்று நம்ம பார்ப்போம். நே இதி ந இதி ந இதி என்பதற்கு 6 வகை விளக்கங்கள் இருக்கின்றன. ஜகத்தை பிரம்மம் அல்ல என்று சொல்லிவிட்டு மீதி இருப்பது தான் பிரம்மம். 2 இருக்குது, பிரம்மம் ஜகத்து. இதில் எது ஜகத்து எது பிரம்மம்னு தெரியலன்னு வைங்க. அப்போது இது இல்லை அப்படின்னு ஒன்றை தள்ளிட்டோம்னா இதுதான் சொல்ல வேண்டியிருக்குதா? தேவையில்லை. ஒன்றை தள்ளிட்ட பிறகு மீதி இருக்கிறத நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்போது ஒருவன் தானாகவே புரிந்து கொள்ளும்படி தேவையற்றதை நீக்கும் முறையை தான் நேத்தி நேத்தி. வளர்பிறை, 4வது வளர்பிறை மிக மெல்லிதாக இருக்கும். 3ஆம் பிறை இன்னும் மெல்லிசாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. கொஞ்ச நேரம் தான் இருந்துட்டு வானத்தில் மறைஞ்சிடும். மேற்கு வானத்தில், அடிவானத்தில் தான் தெரியும், அது மேலெல்லாம் வராது. அடிவானத்தில் இருக்கும்போதே பார்த்துடணும். நம்ம ஊர்லெல்லாம் நிறைய பில்டிங்கெல்லாம் இருக்குது, நிறைய மரங்கள்லாம் வளர்ந்துருக்கிறதுனால அங்கே இலைகளுக்குள்ள அந்த அந்த சந்திரன் இருந்ததுன்னா அது பார்க்க முடியாது. 3ஆம் பிறை சந்திரனை பார்க்கணும். ஒருத்தன் கேட்குறான், காட்டுறேன் பார் அங்கேன்னு காட்டு, இதோ சந்திரன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. அங்கே அடிவானத்தில் ஏகப்பட்ட மரங்களும் கிளைகளும் இருக்குது. இது எங்கேயோ ஒரு இடத்துல மறைந்திருக்கிறது. அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு மரத்தை, அந்த நிலாவுக்கு கீழே இருக்கிற மரத்தை அடையாளம் காட்டுவான். ஒரு மரம் உயரமாக இந்த கவை மாதிரி பிரிஞ்சிருக்க தெரியுதா? ஆமாம்மா தெரியுதுங்க. அதல்ல. அதுக்கு கடைசியில் ஒரு கிளை ஒன்று மறுபடியும் 2ஆக பிரி தெரியுதா? ஆமாம்மாங்க, அதுவும் அல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 4-5 கிளைகள் கொத்தா போகுதா? ஆமாங்க, அதுவும் அல்ல. அது பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவது அப்படின்னு சொல்கிறான். இப்போ சந்திரனை காட்டி கொடுக்க நேரடியாக இதுதான் சந்திரன்னு காட்டினோம்னா அது நேரடி உபதேசம். இது பானை அப்படிங்கிறது குழந்தைக்கு உபதேசம் நாம் சொல்லி கொடுத்துறோம். இது பல்பு அப்படின்னும் நேரடியாக சொல்கிறோம். சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது, அது மறைந்து இருக்கலாம். ஆத்மாவும் பிரம்மமும், இதோ பிரம்மம் கார் நல்லா பார்த்துக்க, பிரம்மம் பார், இது பார் ஆத்மா அப்படின்னு நேரடியாக காட்ட முடியாது. ஆனால் பிரம்மத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் நாம் தப்பான கருத்து நிறைய வச்சுருக்கிறோம்ல. அந்த பிரம்மமும் ஆத்மாவும் உன்னுடைய ஆத்மா தான், நீ தான், உன்னுடைய உணர்வும் அறிவும் தான் அது. அப்படி நீயே பிரம்மமாக ஆத்மாவாக இருக்கும் பொழுது நீ ஏன் உனக்கு தெரியலாமல் இருக்குது? அப்போது நீ ஆத்மாவை நீ வேறு ஏதோ நினச்சிட்ருக்கிற இல்லையா? அதுவல்ல அதுவல்ல அதுவல்லன்னு உடல் அல்ல, பிராணன் அல்ல. சில பேர் உடம்ப ஆத்மான்னு நினச்சிருக்காங்க. நான் ஆத்மானா நான் அப்படின்னு உடம்பை காட்டுவாங்க. அதுவல்ல. என்னுடைய சக்தியை காட்டுவாங்க. உன் பிராணன் அல்ல. தன் மனதை நானுன்னு சொல்லுவாங்க, மனமும் அல்ல. தன் அறிவை நானுன்னு சொல்லுவாங்க, அறிவும் அல்ல. ஆனந்தமயமாக இருக்கிற நிலை சொல்லுவாங்க, அதுவா? தூக்கத்தில் நான் ஆனந்தமாக இருக்கேனே அதுவா? அதுவும் அல்ல. அப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீக்கிட்டீங்க. அதுவல்லன்னும் போது நீக்கண்டு யாரப்பா? நான் தான் நீக்கினேன். அப்போ நீக்கின நீ தான் ஆத்மா. அது எப்படி இருக்கும்? நிர்மமாக தான் இருக்கும். நீ தானே ஆத்மா.
சரீரமாக இருக்குமா, நீ தான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டியே. பிராணனாக இருக்குமா, அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டியே. இதெல்லாம் நீங்கின பிறகு நான் எப்படி இருக்கிறேன்? தனியாக உட்காந்து யோசனை பண்ணிப்பார். அப்போ நேத்தின்னு சொன்ன உடனே அவனுக்கு விளங்குகிறது நான் தானே. அப்போது நான் எனக்கு சரீரத்தின் குணம் எதுவும் கிடையாது, எனக்கு பிராணனின் தன்மை எதுவும் கிடையாது, எனக்கு மனத்தின் தன்மை கிடையாது, புத்தியினுடைய கர்த்தாவும் நான் கிடையாது, ஆனந்தமயத்தின் போக்தாவும் நான் கிடையாது. கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல, கர்மமும் அல்ல, பாவமும் அல்ல, புண்ணியமும் அல்ல அப்படின்னு சொல்லுவதனால நான் ஜடமும் அல்ல, நான் அறிவு மட்டுமே அப்படின்னு தானாகவே புரிந்து கொள்ளும்படி ஒருத்தனை எப்படி நிலாவை அப்படின்னு திறந்தானோ அதுபோல் இதுவா நான் அப்படின்னு கண்டுபிடிக்கும்படி சொல்லுகின்ற முறை தான் நேத்தி. அதிலவே உபதேச முறையிலே நேரடி முறையை விட மறைமுகமாக நீக்கிவிட்டு சொல்லுகின்ற முறை இருக்குது. அது அததாவிருத்தி ரூபேன உபதேசம்னு சொன்னாங்க. அதல்ல என்று இல்லாததையெல்லாம் நீக்கிவிட்டால் எஞ்சி நிற்பது எதுவோ அவன் அதை கண்டுபிடித்து விடுகிறான். ஒரு பெண்ணுக்கு உங்கள் வீட்டுக்கார் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வீட்டுக்கார் பேரை சொல்ல வைக்கப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கார் பேர் முருகேசன். முருங்கைக்காய் கூட முருகேசன் வரதுனால, முருங்கன் வரதுனால மரத்துக்காயின்னு தான் சொல்லுவாங்க, அவ்வளோ மரியாதை. அதனால் முருகேசன்றதுனால முருங்கைக்காயின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார் பேர் சொல்லிடுவாங்களே, அது நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் ஓட்டு எடுக்கிறவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கார் பேர் சொல்லுன்னா அவங்க சொல்லுவாங்களான்னு அவங்க இருக்கிற பேர்லாம் சொல்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தியா, ராமசாமியா, லக்ஷ்மணசாமியா, இல்லை இல்லை இல்லை, முருகேசனா அப்படின்னும்போது ஆமான்னு கூட சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னு சொல்லாமல் இருந்தாலே போதும், மௌனமே அதற்கு சொல்கிறது. அப்போ இல்லை என்று சொல்லுகின்ற முறையில் தானாக வெளிப்படுகின்ற முறையை தான் இங்கே அததாவிருத்தி ரூபேன உபதேசம் என்று அவங்க சொல்லுவாங்க. இது ஒரு முறையான டீச்சிங். இது இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு டீச்சிங்னு இந்த மந்திரம் சொல்லுது. அதக ஆதேசம், இதுதான் உயர்ந்தது. இதுக்கு அந்நியத்து உபாயம் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் பிரம்மத்தையும் ஆத்மா இப்படி தான் சொல்ல வேண்டும். என்றால் நீ தான் அந்த பிரம்மம், நீயே பிரம்மமாக இருந்துட்டு பிரம்மம் எப்படி இருந்து கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நீ எதுவாக நினச்சிக்கிட்டு இருக்க பிரம்மம்னு நினைக்காம அப்பிரமமாகவும் ஜீவனாகவும் நினச்சிக்கிறதுனால அப்பிரம்மத்தையும் ஜீவனையும் நீக்குகிறோம். அப்போ பிரம்மம் எங்கே காட்டுங்க இந்த பிரபஞ்சத்தில்னு கேட்டோம்னா, இந்த ஜகத்தை அதுவல்ல நீக்கிட்டோம்னா அப்போது சைதன்ய ரூபமான பிரம்மம் உனக்கு தெரியும் என்பது தான் இந்த நேத்தி என்பதில் உபதேசத்திலே ஒரு முறை. இப்போ நேத்தின்னு 2 தடவை ஏன் சொல்கிறாங்க? இது ஒரு கேள்வி. இது பேர் வீப்சான்னு பேர். சமஸ்கிருதத்தில் வீப்சா அப்படின்றால் ஒன்றை வலியுறுத்துவதற்காக. ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டாங்க, 2 தடவை சொன்னாங்க. நான் தினம் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தினம் ஏன் தினம் வருவேன்னு சொல்லலாமில்ல? ஆனால் தினம் வருவேன்னு என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் வலியுறுத்த சொல்ல, அது பேர் வீப்சா. அதுபோல் இந்த நேத்திங்கிறது வலியுறுத்துறதுக்காக என்ன? அப்படி கிடையாது. 2வது இன்னொரு விளக்கம். முதல் நேத்தி, 2 நேத்தி இருக்கு இல்லையா? முதல் நேத்தி இந்த அமூர்த்த பிரபஞ்சத்தையும், 2வது நேர்த்தி மூர்த்த பிரபஞ்சத்தையும், இந்த வாசனைகள் இருக்குது இல்லையா, சூக்ஷ்மத்தையும் ஸ்தூலத்தையும் நேர்த்தி செய்கிறது. ஒன்று முதல்ல சூக்ஷ்மத்தை நேர்த்தி செய்கிறது, இன்னொன்று ஸ்தூலத்தை நேர்த்தி செய்கிறது. அதனால் இதை நீக்கினவனு பிரபஞ்சத்துக்கு பின்னாடி பிரம்மம் நமக்கு தெரிகிறது என்று 2வது விளக்கம். 3வது விளக்கம், முதல் இதின்னு சொல்கிறாங்கள, அந்த இதி ஜீவ உபாதி. இந்த பிரம்மத்திற்கு ஜீவ உபாதியினால் தனி மனிதர்களாக இருக்குது. ஈஸ்வர உபாதியினால் அது சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறது. இப்போ இந்த உபாதியை நீக்கணும். உபாதியை நீக்கிட்டோம்னா பிரம்மம் தெரியும், இந்த புருஷன் தெரிவான் என்பதனால உபாதியை நீக்குவதற்காக ஜீவ உபாதியை நீக்கிட்டு ஆத்மாவை காட்டி, இந்த ஈஸ்வரோபாதியை நீக்கி பிரம்மத்தை காட்டுகின்ற முறையினால் 2 நேர்த்தி சொல்லப்படுகிறது என்று இன்னொரு விளக்கம். 4வது விளக்கம், முதல் இதி காரண பிரபஞ்சத்தையும், 2வது இது காரிய பிரபஞ்சத்தையும் சொல்லுவதாக இருக்கலாம். சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை நீக்கிவிட்டு ஸ்தூல பிரபஞ்சத்தையும் இது நீக்குவதாக எடுத்துக்கொள்ளலாம். 5வது ஒரு இதி வியஷ்டியையும் அடுத்தது சமஷ்டியையும். முதல் இது விராட் என்பதையும் ஹிரண்யகர்பன் என்பதையும் அல்லது ஈஸ்வரன் என்பதையும் நீக்குகிறது, அது சமஷ்டி. 2வது இதி விஸ்வன், தையசன்,
பிராக்ஞன் என்பதையும் நீக்குவதாக இருக்கலாம். இதுக்காக 2 நேத்தி சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு இந்த நேத்தியை நம்ம பயன்படுத்துகிறோம். நேத்தி என்பதை இந்த முறையில் ஆத்மாவை காட்டுவதற்கும் பிரம்மத்தை காட்டுவதற்கும் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இது இப்போ சொன்ன 5மே நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், வீப்சாவை தவிர. 6வது, அனாத்மாக்களாக்கிய சூக்ஷ்ம மற்றும் ஸ்தூல சரீரங்களை நீக்குவதற்கு 2 நேத்திகள் தேவைப்படுகிறது. உன்னுடைய ஸ்தூல சரீரத்தை நீக்கிவிட்டு உன் சூக்ஷ்ம சரீரத்தையும் நீ நீக்கிவிட்டால் அங்கே ஆத்ம சைதன்யம் இருக்கும் என்று காட்டுவதற்காக ஆத்மாவை காட்டுவதற்கும் இருக்கும் என்று 2 நேத்திகள் ஏன் சொல்லப்பட்டது என்பது சங்கரர் விளக்கியிருக்கிறார். ஒருவேளை நேத்தின்னு சொன்ன பிறகு ஒன்றுமே இல்லாத மிஞ்சா போயிடுமோ, சூன்யம் இருக்குமோ அப்படின்னு சில பேர் கேட்கலாம். முடிவும் இதுவும் இல்லாதது சூன்யந்தான். ஆனால் சூன்யத்தை யாராவது காட்டுறதுக்கு உபதேசம் செய்வாங்களா? இங்கே பரபிரம்மத்தை உபதேசம் செய்வதற்காக வேதாந்தம் இருக்குது. அங்கே நேத்தின்ட்டு சூன்யத்தை சொல்லத்துக்காக வந்திருக்கோம். ஒருவேளை சூன்யத்தை நான் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால் நான் எதுக்கு நேத்தின்னு சொல்லணும்? சூன்யத்தில் எதுவுமே இல்லையே, அது ஏற்கனவே நேத்தி செய்த பிறகு சூன்யமாக இருக்குது. நான் எதுக்கு வேறு சூன்யத்தில் இது இல்லை, சூன்யத்தில் இது இல்லைன்னு நான் சொல்லுவேன்? சூன்யத்தில் யாராவது இதெல்லாம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த காலி பானையில் பூனை இல்லை, யானை இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஏற்கனவே இருந்ததுனா தான் அது இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால் சூன்யவாதத்துக்கும் இது சரிப்படாது. ஆத்மா பிரம்மத்தை காட்டுறது தான் நேத்தி. சூன்யத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சூன்யத்தை விளக்குவதற்கு உபதேசமும் தேவையில்லை. அதுக்கு எதுக்கு உபதேசம்? சூன்யம் என்பது உபதேசம் ஆகாது. கயிறை பார்க்க பாம்பு தேவைப்பட்டது. பாம்பு நீங்கினால் நேத்தி செய்தால் கயிறு சுயமாக தெரியும். இதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம கயிறை நம்ம பார்க்காம கூட போயிடலாம். ஆனால் பாம்பை பார்த்துட்டோம்ல, அதன் மூலம் கயிறை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் சரீரத்தையும் மனதையும் நாம் பார்த்துட்டோம்னா ஆத்மாவை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு தான் இந்த சரீரமும் மனமும் சூக்ஷ்ம சரீரமும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2ம் இல்லை என்று சொல்லி ஆத்மாவை கண்டுபிடிச்சிக்கணும். இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு தருது. இது யாரால் சிருஷ்டி பண்ணியிருக்கோம், எப்படி இருக்கோன்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பிரம்மத்தை கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ வாய்ப்பை தருவதற்கு தான் இந்த தோற்றங்கள் இருக்கின்றது. அதை நம்ம நேர்த்தி செய்தால்தான் தோற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது தெரியும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த ஜகத்திற்கு இருப்புத்தன்மையும் இவ்விதமாக இருக்கின்ற தோற்றத்தன்மையும் சத்தா ஸ்பூர்த்தின்னு சொல்கிறோம். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா சத்துங்கிறோம். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அப்படி விளங்குது, அது ஸ்பூர்த்திங்கிறோம். அப்போ இந்த ஜகத்தானது இவ்வாறு இருப்பதற்கும் இவ்வாறு விளங்குவதற்கும் காரணமாக இருப்பது பிரம்மம், சூன்யம் அல்ல. கயிறு தான் இந்த பாம்புக்கு இருப்புத்தன்மை தருகிறது. அங்கே பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறதுனால கயிறு. அதனால் பாம்பினுடைய சத்தா எது? கயிறு. பாம்பு வளைஞ்சிருக்குதே, அது ஸ்பூர்த்தி. அது எது? கயிறுடைய வளைவுகள் தான். அப்போ கயிறினுடைய தடிமன் சத்தாகவும் அதனுடைய வளைவுலாம் ஸ்பூர்த்தியாகவும் இருந்து பாம்பை நமக்கு சிரிச்சு தருகிறது. அப்போ ஜகத்துக்கும் சத்தா ஸ்பூர்த்தி எது? அப்போ பிரம்மம். இந்த சரீரத்துக்கும் சத்தா ஸ்பூர்த்தி எது? நம்முடைய ஆத்மா. ஆத்மாவும் பிரம்மமும் சைதன்யம் என்பதால் 2ம் ஒன்று என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பாம்பை நாம் அதுவல்ல என்று நேர்த்தி செய்யும் பொழுது நாம் அங்கே சத்தா ஸ்பூர்த்தியாக இருக்கின்ற கயிறை நாம் பார்த்து விடுகிறோம். நம்மிடம் இருக்கின்ற பாம்பு புத்தி நீங்கி கயிறு புத்தி உண்டாகிறது. நேர்த்தி செய்வதால் நம்முடைய ஜீவ புத்தியெல்லாம் நீங்கி போய் ஆத்ம புத்தி நமக்கு வருகிறது. நான் ஜீவன் என்பதை விட்டுவிட்டு நான் ஆத்மா என்பதை அவன் புரிந்து கொள்வதற்கு நேர்த்தி என்கின்ற முறை மிகவும் முக்கியம். இந்த நேர்த்தி செய்யும் பொழுது பிரம்மம் மட்டும் அல்லது ஆத்மா மட்டும் நேர்த்தி செய்யப்படாமல் சுயமாக விளங்குகிறது. ஏன்னா அது ஏன் நேர்த்தி செய்யலை, அது ஏன் சுட்டி காட்டலை என்றால் சுட்டி காட்ட வேண்டியதில்லை. அது பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு இடத்துல 6 பல்புகள் பிரகாசமாக எரிஞ்சு கொண்டிருக்கு. அதில் ஒரு பல்பு தான் ஆத்மா. மீதி எல்லாம் அந்த பல்பு ஒளியினால் பிரகாசிக்கின்ற ஆபாசங்கள். இப்போ கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் தான் எரியும், அது சுத்திரம் கண்ணாடி வச்சுருப்பாங்க. அப்போ எத்தனை கண்ணாடி இருக்குதோ அத்தனை தீபங்கள் தெரியும், பிரகாசமும் அதிகமாக இருக்கும். அதில் எது ஒரிஜினல் தீபம்? நடுவில் இருக்கிறது தான் ஒன்று. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ நம்ம ஒவ்வொரு கண்ணாடியாக உடைக்கணும். உடைச்ச பிறகு உடைக்காமல் நிறுத்திடுவோம். இனிமேல் உடைக்கிறது ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு தீபம் மட்டும் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இந்த உடைக்கிறது தான் நேர்த்தி. அதுபோல் நாம் ஆத்மாவை புரிஞ்சுக்கணும்னா ஆத்மாவை போலவே பிரகாசிக்கின்ற இந்த சரீரம், இதுக்கும் அறிவு இருக்கிற மாதிரி இருக்குது, பிராணனுக்கும் அறிவு இருக்கிற மாதிரி தெரியுது.
மனசுக்கும் அறிவு இருக்கிற மாதிரி தெரியுது, புத்திக்கும் இருக்கிறது, காரண சரீரத்துக்கும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் அறிவுகள் சுயமாக இல்லை, ஜடம். ஆனால் இதெல்லாம் அறிவாக இருப்பதனால இதன் கூட்டத்தில் ஆத்மாவும் காணா போயிடுது. இதில் எது அறிவுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் இந்த அறிவற்ற ஜடங்களை எல்லாம் நேர்த்தி செய்யும் பொழுது சுயமாகவே வெளிச்சமாக இருக்கிற ஆத்மா நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொண்டிருக்கிறது என்று இவ்வாறு இந்த உபதேசம் செல்கிறது. பிரம்மத்தை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, நான் இவற்றையெல்லாம் நேர்த்தி செய்து விட்டேன்னு அர்த்தம். நான் ஆத்மாவை புரிந்து கொண்டேன்னு அர்த்தம். சத்தியம் ஞானமாக நான் புரிஞ்சுக்கல, நான் இதுவல்ல அதுவல்லன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதுவே போதும் ஆத்மா எதுன்னு உனக்கு சொல்வதற்கு. எனவே நேர்த்தி ரொம்ப முக்கியம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நேர்த்தி என்பது அபாவமாக்குதல் அல்ல, மித்தியா என்று சொல்வதே. நேர்த்திங்கிறதுனால இது இல்லை இது இல்லைன்னு அது இல்லைன்னு சொல்லலை, அது மித்தியான்னு சொல்கிற. இருக்குது, நீ அதை தப்பாக நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, தப்பாக புரிந்ததை தான் நான் சொல்கிறேன் தவிர சரியாக இருக்கிறது நீயே கண்டுபிடிச்சிக்குவ அப்படின்னு அபாவம் செய்வதல்ல, அது சூன்யம்னு காட்டுறதில்லை, அது மித்தியா என்று சொல்வதற்கே. அதுதான் இது ஒரு கணவனா என்று கேள்வி கேட்கும் பொழுது இதுவல்ல இவரல்ல என்று சரியான கணவன் வரும்பொழுது மௌனமாக நிற்பது போல இந்த ஆத்மா உனக்கு மௌனமாகவே அது வெளிப்படுகிறது, பிரம்மமும் தெரிகிறது. இந்த உபதேசத்தில் விதிமிக உபதேசம், நிஷேதமுக உபதேசம்னு 2 முறை இருக்கிறத நாம் பேசணும். விதிமுகம்னா நேரடியாக கூப்பிட்டு இது பார்ப்பா பானை, இங்கே பார் இது நாய்க்குட்டி, இது ஜிம்மி அப்படின்னா நம்ம சொல்கிறோம். அப்போ உன்னை காட்டின்றது விதிமுகம்னு பேர். நிஷேத முகம்னா அவன் புரிஞ்சு வச்சுருக்கிறான், அவன் புரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பானதெல்லாம் எடுத்துக்கிட்டான். ஒரு மனுஷனை பற்றி அவர் பேர் தேவதத்தன், அவனை பற்றி அவன் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறான். அவன் ஒரு பொய் சொல்கிறவன், திருடுறவன், அதுக்கப்புறம் பாசாங்கு செய்கிறவன், பக்தன் போல் நடிக்கிறவன், இப்படியெல்லாம் நிறைய வச்சுருக்கிறான். அவன் அப்படி இல்லை. அதெல்லாம் நம்ம நேர்த்தி செய்தால் தானே தேவதத்தன் யாருன்னு தெரியும். அப்போ தேவதத்தன்கிறது காட்டுறதுக்கு அவன் நல்லவன்னு ஒரே வார்த்தையில் சொன்னால் புரிய முடியுமா? இல்லைங்க, 6 குணங்கள் அவங்ககிட்ட இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 6 குணங்களையும் பொய் என்று நான் நிரூபித்த பிறகு தான் அவனை நான் உண்மைங்கிறத சொல்லாமலேயும் புரிஞ்சிட்டு போயிடுவான். அது பேர் நிஷேதமுக வாக்கியம். விதிமுக வாக்கியம் கூப்பிட்டு இவர் நல்லவருங்க, அவர் நம்பி நீங்கள் காசு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வேறு. ஆனால் அவரை பற்றி தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கும் பொழுது அதில் நிதேசம் செய்தால்தான் அவராகவே ஒரு நல்லவனு புரிஞ்சுக்குவான். அப்போ 2 விதமான முறையில் உபதேசம் செய்யலாம். ஒன்று, புலப்படாமல் இருப்பதை நிஷேதம் செய்து தான் காட்டணும். தெல்லென புலப்பட்டு நிற்கிறத விதிமுகமாக காட்டிடலாம். எல்லாருமே பார்க்குறாங்க, இது பானைன்னு சொல்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதை பற்றி தப்பான அபிப்பிராயம் இருக்கும்போது தப்பு அபிப்பிராயம் பிறகு உண்மையான அபிப்பிராயம் இதுவாக தான் இருக்க முடியும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதைத்தான் விதிமுக உபதேசம், நிஷேதமுக உபதேசம் என்று சொல்கிறார்கள். ஆத்மாவையும் பிரம்மத்தையும் விதிமுகமாக சொல்வதற்கு சொற்களே கிடையாது. இதுக்கு பானைன்னு ஒரு சொல் இருக்குது, நாய்க்கு நாயின்னு இருக்குது, ஆத்மாவுக்கு என்னடா சொல் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பயன்படுத்துகிற சொல்லில் உங்கள் டிக்ஷனரியில் ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு இல்லவே இல்லை. அப்போ ஆத்மாவை நான் காட்டுவதற்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணுமே. ஆத்மான்ற பேர் மட்டும்தான் இருக்குது, ஆத்மா எப்படி பண்ணுன்னு நீ கேட்குற, அது நீயாவும் இருந்து போயிட்ட, நான் என்ன பண்ணுறது? அது எப்படின்னு நான் விளக்குவேன்? உங்ககிட்ட இருக்கிற சொல் எல்லாமே உன் உடம்பை பற்றியதும் மனசை பற்றியும் பிராணை பற்றி தான் இருக்குது. நான் என்ன அந்த சொல்லெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் கிடையாதுன்னு தள்ள வேண்டி இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு நேரடியாக சொற்கள் மூலம் சொல்லவில்லை. அதனால தான் உபநிஷத் சொல்லிடுது, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக. இந்த வாச்சு என்று சொல்லக்கூடிய வாக்கும் மனசும் 2ம் சேர்ந்து ஆத்மாவை நான் விளக்குவேன் என்று புறப்பட்டு போயிட்டு வெட்கப்பட்டு திரும்பி வந்து விட்டனா. ஏனென்றால் நம்முடைய சொற்கள் எல்லாமே ஜாதி குணம் கிரியா சம்பந்தம் பிரசித்தம் என்ற விஷயங்களை தான் சொல்லுமே தவிர ஆத்மாவை சொல்லாது. ஜாதியை சொல்லுவதற்கு நிறைய சொற்கள் இருக்குது, குணம் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது, கருமங்களை சொல்வதற்கு நிறைய இருக்கிறது, சம்பந்தத்தை சொல்வதற்கு நிறைய இருக்கிறது, பிரசித்தியான பெயர்களை சொல்வதற்கும் நிறைய இருக்கிறது. ஆனால் ஆத்மா குணமற்றது, ஆத்மா ஜாதியற்றது, ஆத்மாவுக்கு கர்மமும் கிடையாது, ஆத்மா பிரசித்தியும் கிடையாது, தெரிந்தும் தெரியாமல் கிடையாது. அதனால் உங்கள்கிட்ட இருக்க சொற்களை வைத்துக்கொண்டு ஆத்மாவை விளக்க முடியாது. எனவே ஆத்மாவும் வாக்கால் அதை சொல்ல முடியாது. மனதால் உணர முடியுமா? நீ மனதால் வெளியே இருக்கிறதால தான் உணர முடியும். உன் பசி தாகத்தை உணர்வே, உன்னுடைய அறிவும் அறிவாமையும் உணர்வே, உலகத்தை உணர்வே. ஆத்மாவை நீ உணர முடியாது. ஏன்னா அதுதான் உனக்கு உணர்ச்சியே தருது.
அது எப்படி நீ உணர்வதற்கு அது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியோ அல்லது சப்போட்டா பழம் மாதிரியோ எடுத்து உணர்ந்து விட்டேன்னு சொல்ல முடியாது. நீ உணராத நேரமே கிடையாது. நீ ஏதாவது உணர்வதற்கு நீ முயன்றாலே ஆத்மா முதல்ல முந்தி நிற்கிது. அப்படி இருக்கும் பொழுது மனதாலையும் உணர முடியாது. அதனால் ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்கும் தீவிரம் வந்துடுச்சு. எப்படி? யாரோட? மனசாசக அவரையும் கூட்டிகிட்டு வந்து, நீ உன்னால முடியாது வா அப்படின்னு. எப்படி? அப்பிராப்பிய அடைய முடியாமல். அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, நேரடி வாக்கியத்தில் சொல்கிறீங்களே சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு, அது விதிமுக வாக்கியம் தானே. அப்போ நீங்கள் விதிமுக வாக்கியம் சொல்ல முடியாது. இல்லைப்பா, அதுவும் நிஷேத முகம்தான். சத்தியங்கிறது உனக்கு என்னன்னே தெரியாது, ஞானம்னா என்னன்னே தெரியாது, ஆனந்தம்னா என்னன்னே தெரியாது. இது அளவற்றதுன்றது சொல்கிறது. நீ அளவுடையதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற இல்லையா, அது அளவுடையதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்ப, இது அளவற்றதுன்னு காட்டுறதுக்காக நிஷேதம் பண்ணுறோம். இது அளவுடையது அல்ல, இது அஜ்ஞானம் அல்ல, இது அசத்தும் அல்ல என்று சொல்வது தான் சத்தியம் ஞானம் அனந்தம் என்று. அதுவும் கூட நிஷேதமுக வாக்கியமாகத்தான் இருக்கிறது. அது நேரடியாக ஆத்மாவை காட்டவில்லை என்று இங்கே பார்க்கிறது. எனவே நேத்தி என்பது மிக மேலான உபதேசம் என்றும், சத்தியத்தின் சத்தியம் என்பது பிரம்மத்தின் ரகசியான பெயர் என்பதையும் நாம் இவ்வாறு தெளிவாக புரிந்து கொண்டோம். இந்த மூர்த்த பிராமணத்தின் சுருக்கத்தை இப்போது பார்ப்போம். அனுபவமாகின்ற இந்த பிரபஞ்சம் மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் இருக்கிறது. பிரம்மம் இதில் வரலை, பிரம்மத்தினுடைய ரூபமாக இது இருக்கிறது. சரி, இந்த அனுபவ பிரபஞ்சம் புலப்படுவதாகவும் அழிவதாகவும் அளவுடையதாகவும் இருந்தால் அதை மூர்த்தம் என்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் புலப்படாததும் இருக்கிறது, அழியாததும் இருக்கிறது, அளவற்றதும் இருக்கிறது. அவற்றை அமூர்த்தம் என்றோம். இதை நம்ம விளங்கிட்டோம். இது சுருக்கம் மட்டுமே. மூர்த்தம் அமூர்த்தம் இரண்டுமே சமஷ்டியாக அதிதெய்வமாக சொல்லப்பட்டது. வியஷ்டி நிலையில் அதி ஆத்மாவாக சொல்லப்பட்டது. சூக்ஷ்மம் அமூர்த்தம், ஸ்தூலம் மூர்த்தம் என்று அதிபூதமாகவும் சொல்லப்பட்டது. மூர்த்தாமூர்த்தம் என்பது மித்யா மெய்மை. மூர்த்தம் அமூர்த்தம் இரண்டும் வாசனைகள் என்றெல்லாம் நாம் இங்கே பார்த்தோம். வாசனைகளை மித்யா என்று நீக்கிவிட வேண்டும். நேத்தி என்கின்ற நிஷேதமோக வாக்கியம் மூலம் சத்தியத்தின் சத்தியம் என்கின்ற பிரம்மத்தின் ரகசியமான பெயர் உணர்த்தப்படுகிறது என்று இவ்வாறு இந்த மூர்த்த பிராமணத்தை நிறைவு செய்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி